சிறப்பான நூற்றாண்டு விழாவில் முத்தாய்ப்பான விஷயம் என்றால் 100 வருடம் படித்து ஒரு மாணவர் முன்னாள் மாணவராக இங்கே இந்த விழாவுக்கு வருகை தந்துள்ளார்கள். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே உள்ள வடசித்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியானது 1921ஆம் ஆண்டு துவக்கப்பட்டு நூற்றாண்டுகளை கடந்து செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இங்கு பயின்ற மாணவ மாணவிகள் மருத்துவர்கள், பொறியாளர்கள், ஆசிரியர்கள் என பல்வேறு உயர் பதவிகள் வகித்து வருகின்றனர். முன்னாள் மாணவர்கள் இணைந்து பள்ளிக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர். 100 ஆண்டுகளை கடந்துவிட்ட நிலையில் இன்று நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது. நூற்றாண்டு சுடர் தொடர் ஓட்டம், நூற்றாண்டு ஜோதி ஏற்றுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் குடிபெயர்ந்த முன்னாள் மாணவ மாணவிகள் 500க்கும் மேற்பட்டவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பள்ளியில் பயின்ற காலத்தில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் பாடம் நடத்திய பழைய ஆசிரியர்கள், தற்போது பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இப்பள்ளியில் படித்த 100 வயதை கடந்த முன்னாள் மாணவர் கலந்து கொண்டார் என்பது முத்தாய்ப்பானதாக உள்ளதாகவும், தாங்கள் படித்த காலத்தில் அடிப்படை வசதிகள் மிகவும் குறைவாக இருந்தது. இருப்பினும் இப்பள்ளியில் பயின்றவர்கள் பல்வேறு உயர் பதவிகளை வகித்து நல்ல நிலையில் உள்ளோம். வரும் காலத்தில் இதேபோன்று இங்கு பயிலும் மாணவர்கள் சிறந்து விளங்க வேண்டும். மேலும் இப்பள்ளிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தொடர்ந்து செய்வோம் எனவும் முன்னாள் மாணவர்கள் தெரிவித்தனர். மேலும் விழாவில் பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள் சார்பில் நூற்றாண்டு விழா கோப்பை வழங்கப்பட்டது. இன்று வடசித்தூர் தொடக்கப் பள்ளியில் 100 ஆண்டுகள் முடிந்து நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பான நூற்றாண்டு விழாவில் முத்தாய்ப்பான விஷயம் என்றால் 100 வருடம் படித்து ஒரு மாணவர் முன்னாள் மாணவராக இங்கே இந்த விழாவுக்கு வருகை தந்துள்ளார்கள். மென்மேலும் இந்த பள்ளியில் நாங்கள் படிக்கிற காலத்தில் அடிப்படை வசதிகள் மிக குறைவு. அந்த காலத்தில் அந்த அடிப்படை வசதிகளை கொண்டு படித்த நாங்கள்லாம் இன்று டாக்டராக, இன்ஜினியராக, வக்கீலாக, தொழில் அதிபர்களாக, இன்னும் நிறைய பதவிகளில் நாங்கள் முன்னுக்கு வந்து ஒரு நல்ல நிலையை எட்டியிருக்கிறோம். அதே மாதிரி வருங்காலத்தில் இப்போ படிச்சுட்டு இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கு இந்த அரசால் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. நல்ல ஆசிரியர்கள் பதவியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலம் நன்றாக படித்து வாழ்க்கையிலே முன்னுக்கு வர வேண்டும். அன்றைக்கு இருந்த காலகட்டம் வேறு, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் வேண்டும். இன்றைக்கு படித்தால் மட்டுமே வாழ்க்கை. அதனால் மாணவர்கள் நல்ல முறையில் படித்து நல்ல ஒழுக்கங்களை கற்று நல்ல ஒரு குடிமகனாக இந்த நாட்டிற்கு வர வேண்டும்.